பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஒவ்வொரு புதன்கிழமை காலை 10 மணி முதல் 11 மணி வரை நமது பொதிகை தொலைக்காட்சியில் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி ஒளிபரப்பாயிட்டு வருது. இந்த நிகழ்ச்சியில சித்த மருத்துவத்தின் சிறப்புகள் குறித்து விரிவா பேசிட்டு வரோம். நம்மிடையே சென்னை டி நகரில் இயங்கி வரும் செயின்ட் ஆண்டனி சித்த வைத்தியசாலையின் தலைமை மருத்துவர் டாக்டர் ஜே ஜான்சன் அவர்கள் வந்திருக்கிறார். நேயர்கள் சார்பாக நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் உடல் பலவீனம் மற்றும் நரம்பு தளர்ச்சி நோய் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன, அதற்கான தீர்வு என்ன, அது குறித்து தான் பேச போறோம். நேயர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் கொடுக்கிறேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சென்னை நேயர்கள் 64628270, வெளியூர் நேயர்கள் 04417077, கைபேசி எண்கள் 9444901011, 9444901021, வெளிநாட்டு நேயர்கள் 00919425397010. டாக்டர், நம்ம இன்றைய டாபிக் பாத்தீங்கன்னா உடல் பலவீனம் மற்றும் நரம்பு தளர்ச்சி. இந்த உடல் பலவீனம் மற்றும் நரம்பு தளர்ச்சி நோய் இது ஏன் வருது, இதற்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னு சொல்லுங்க. புதிய டிவி நேயர்களுடன் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் இதனுடைய இது ரொம்ப நீண்ட காலமாக இந்த சப்ஜெக்டை நம்ம கண்டினியூ ஆகிய காரணம் அது பல நோய்களுடைய தொடர்புனால கூட இது வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ பலவிதமான நோய்களுடைய தொடர்புனால வருவதற்கு என்ன காரணங்கள்? இப்போ திடீர்னு கோடை காலம் குறைந்து குளிர்கால மழை தெரிந்த விழுது. அப்போ அதனுடைய தட்பவெப்பநிலை சூழ்நிலை காரணமாக கூட இந்த உடலுடைய பலகீனங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது குறிப்பாக குழந்தைகளை பெரிய அளவில் பாதிக்கும். இப்போ திடீர்னு மழை விழுந்துச்சுன்னா நல்ல பெரிய அளவில் அது விழணும் இல்லையா? அப்போ இந்த பூமியுடைய வெப்பங்கள் முழுமையாக குறையும். ஆனால் கொஞ்சம் போல் நம்ம மழை விழுந்துட்டு கொஞ்சம் சூட்டை களைப்பட்டுக்கூடாது. அப்போ என்ன ஆகும்? அதனால் சில இடங்களில் அந்த வைரல் ஃபீவரு, வாட்டர் பார்ன் டிசீஸ், ஏதாவது தண்ணி மிஸ்டேக்னாலேயோ தெரிந்தால வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் கூட வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்போ ஒவ்வொரு கட்டங்களையும் ஒவ்வொரு பருவகால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சில நோயினுடைய தொடர்புனால கூட இது வருகிறது. இன்னொன்று மருந்துகளுடைய பின்விளைவினாலும் சில இடங்களில் இந்த உடல் பலகீன நரம்பு தளர்ச்சிகள், சர்க்கரை நோய் மற்றும் ஆஸ்துமா, இல்லை முதிர்ந்தவர்கள், அடுத்தல சிறிய வயது பவர்ட்டி ஆஃப் குழந்தைகள், குழந்தைகளுக்கு சரியான முறையில் ஊட்டச்சத்து உணவு கிடைக்கல, தாய்க்கு சரியாக தாய்ப்பால் கொடுக்காத ஒரு பிரச்சனைகள், இந்த மாதிரி ஒரு குழப்பங்கள் ஏற்படும் போது அது குழந்தை முதல் பெரியவர்கள் வரை அனைவரையுமே பாதிக்கக்கூடிய ஒரு நோய்களாகவே கருதப்படுது. அப்போ இவ்வாறு இந்த நோயினுடைய தொடர்பினால இவ்வொரு பாதிப்புகள் ஏற்பட்ட பிறகு அவருடைய எதிர்காலத்தில் அவர்கள் படிக்கக்கூடிய அந்த பள்ளி காலங்களில் சரி, படிக்கக்கூடிய கல்லூரி காலங்களில் அந்த படிப்பினுடைய ஸ்ட்ரெஸ்ஸுனால அதிகமான மன அழுத்தங்கள், அது எல்கேஜியிலிருந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இப்போ உள்ள குழந்தைகள் பெரிய அளவில் ஒரு மன அழுத்தம் ஏற்படுது, ஸ்ட்ரெஸ்ஸு. ஏன்னா சில இடங்களில் நிறைய பேர் ஒரு மருத்துவர் டாக்டர் ஒருத்தர் வந்திருந்தாங்க. அவங்க படித்து முடித்த பிறகு மன அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டாங்க. அப்போ ஏன் அந்த மாதிரி ஒரு பெரிய பாதிப்பு இவர்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னு அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கேட்ட பிறகு தனியாக ரூமில் இருந்துக்குவாங்க, யார்ட்டையுமே வெளியே ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடையாது, படிப்பு, அடுத்தால ஹாஸ்பிட்டல் போக, திரும்ப பேஷண்ட் பார்க்க. அப்போ மருத்துவருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள், இது மருத்துவருக்கு மட்டுமல்ல, அது பொறியியல் சம்பந்தப்பட்ட துறைகளாக இருக்கலாம், அது இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், மற்றபடி சாதாரண ஒரு எந்த ஒரு கடைகள் வேலை பார்க்கங்களோ பாருங்க, நிறைய பேர் சில கடைகளில் நின்றுட்டே இருப்பாங்க. டாக்டர், நம்ம மன அழுத்தம் பத்தி தொடர்ந்து பேசலாம். நம்ம நிகழ்ச்சியோட முதல் கால சிதம்பரத்திலிருந்து அழைக்கிறாரு. வணக்கம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி இது, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்க சார், லைன்ல இருக்கீங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு டாக்டர் கிட்ட பேசுங்க. சரி, ஓகேம்மா. வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. டாக்டர் இருக்காங்க, கேள்வி கேளுங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க. டாக்டர் ஜே ஜான்சன் பேசிட்டு இருக்கேன். என்ன பிரச்சனை? வணக்கம், கஜேந்திரன் பேசுறேன், சிவமத்துல இருந்து. சொல்லுங்க. எனக்கு சார் வயசு 32. சொல்லுங்க. எனக்கு 22 வயசு பக்கம் பாத்தீங்கன்னா நல்லாதான் இருந்துச்சு, நார்மலா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கை மட்டும் மெலிசா விரல் மட்டும் பலவீனமா இருந்துச்சு. விரல் எதுவும் பிடிச்சு எடுக்க முடியாத கொஞ்சம் வந்துருச்சு. அப்படியே ரைட் சைடு காலு இதுமே அந்த ஸ்லோவாச்சு கொஞ்சம் கொஞ்சமா. அன்ஏபிள் டு வாக், நடக்க முடியலன்னு சொல்றீங்களா? இப்போ
இப்போ வந்துட்டு கொஞ்சம் நடக்க முடியும், ரொம்ப இதா இப்ப பலவீனமா இருக்கு. அந்த பிரைவேட்ல டாக்டர் பார்க்கும்போது எம்என்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு. என்ன சொன்னாங்க? எம்என்டி மோட்டார் நியூரன் டிசீஸ் சொல்லியிருந்தாங்க சார். சரி சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து சரியா ட்ரீட்மெண்ட் அதுக்காக போகல. அவங்க இங்கிலீஷ் மெடிசன்ல வந்து இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒன்றும் பண்ற மாதிரி தெரியல எனக்கு. அப்ப சித்த மருத்துவத்துல மருந்துகளுக்காக ரத்த பரிசோதனை எல்லாம் பண்ணி பார்க்க இருக்கும் தேவைப்பட்டா. திரும்ப எனக்கு வந்து ரொம்ப பலவீனமா இருக்கு சார், உட்காந்து எந்திரிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அது ஆமா, அது ஏதாவது உள்ளுக்குள்ள வேற ஏதாவது தொந்தரவு இருக்கா நம்ம ஒரு பரிசோதனை செய்து பார்த்து அதுக்குரிய மருத்துவ சிகிச்சை பண்ணிக்கலாம். என்னுடைய அட்ரஸ் எல்லாம் பின்னால பேக்ரவுண்ட்ல இருக்கும். அந்த அட்ரஸ் நோட் பண்ணிட்டு என் நம்பர் என்ன குறிச்சிங்க, அந்த நம்பரை சொல்லுவாங்க. அந்த நம்பர் டாக்டர் நம்பர் இப்போ ஸ்கிரீன்ல வரும், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு சென்னை வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பாருங்க. டாக்டர் நம்பர் 9841059194 04424356521. ஸோ டாக்டர் நீங்க இவர்கிட்ட சொன்னீங்க ரொம்ப வீக்கா இருக்கேன், கை கால்லாம் வந்து ரொம்ப இதாயிடுச்சுன்னு சொன்னதுக்கு பரிசோதனை எல்லாம் பண்ணணும், நேர்ல வாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி வரவங்களுக்கு என்ன மாதிரியான பரிசோதனைகள்லாம் பண்றீங்கன்னு சொல்லுங்க. கம்ப்ளீட் பெட் கவுண்ட் பாக்குறோம். கம்ப்ளீட் பெட் கவுண்ட் நேற்று கூட வந்திருந்தாங்க இவங்களுக்கு சம்பந்தப்பட்ட பையங்க, சார்ட்டர்ட் அக்கவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. அப்ப சிஏ படிக்கிறது படிப்பு இவ்வளவு சிரமம் இல்லை உங்களுக்கு தெரியும். ஆனா பாத்தீங்கன்னா பையன் வந்து ரொம்ப அவனுடைய சகோதரருக்கும் அவருக்கும் பார்க்க வந்த இடத்துல அவனுடைய உடல் வந்து பலகீனப்பட்டு சிறு வயதுல வந்து சரியான தூக்கம் இல்லை, படிப்புல வந்து அதிகமான கான்சென்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் டென்ஷன் ஆயிருது, உடம்புகள் வந்து கை காலெல்லாம் உதறுது, கை கால் நடுக்கும். அப்ப என்னுடைய நிகழ்ச்சியை பார்த்த பிறகு அவனுடைய என்ன ஒரு என்னங்கன்னா, நம்ம படிச்சு முடிச்சு சாதிச்ச பிறகு நம்முடைய எதிர்கால வாழ்க்கை தோல்வி அடைஞ்சிருமோ, எதிர்கால வாழ்க்கை நமக்கு வந்து ஒரு ஸ்திரத்தன்மையை நமக்கு இல்லாம போயிருமோன்னு ஒரு கவலை. ஏன்னா என்ன படிப்பு நம்ம படிச்சாலும் எவ்வளவு நம்ம சம்பாதிச்சாலும் எவ்வளவு சம்பாதிக்காட்ட கூட நம்முடைய எதிர்கால வாழ்க்கை ஒரு ஸ்திரத்தன்மை வந்து குழந்தை பாக்கியம் மெயின், திருமண வாழ்க்கை ரொம்ப ஒரு முக்கியமான கட்டம். அந்த கட்டத்தில் நம்ம தோல்வி அடையும் போது நம்ம முன்னால இருந்த வாழ்க்கை பிரயோஜனம் இல்லாம போயிடும். அது பணம் இருந்தாலும் இல்லாட்டியும் அது என்ன நிலையில் உள்ள பீப்புள், ஹை கிளாஸ் லோ கிளாஸ் மிடில் கிளாஸ் எந்த பீப்புளும் கிடையாது. பொதுவாக யாராக இருந்தாலும் அவர்கள் வந்து நம்முடைய எதிர்கால வாழ்க்கை வந்து திருமண வாழ்க்கையில ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை, ஒரு உடல் பலகீன பிரச்சனை, நரம்பு தளர்ச்சியா இருக்கு, இல்ல மனதில் ஒரு அழுத்தம் இருக்கு, கணவன உறவுகளில் விரிசல் ஏற்படுது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து சிறு வயதுல இருக்கக்கூடிய பாதிப்புனால பின்னால வந்துடுது. அப்போ அவர்கள் வந்து இந்த மாதிரி இந்த தம்பி சொன்ன மாதிரி இப்படி பாதிக்கப்பட்டவர்கள் பரிசோதனை கம்ப்ளீட் பெட் கொண்டு பார்க்குறேன், ஹோல் அப்டமன் ஸ்கேன் எடுத்து பார்த்தேன், சிடி ஸ்கேன் பிரெயின் ஆர் எம்ஆர்ஐ பிரெயின் எடுத்து பார்க்கலாம். அவங்களுக்கு சின்ன வயசுல அடிக்கடி தலைவலி வருதுன்னு வச்சுங்க. அது நம்ம மேலோட்டமா சொல்லுவாங்க சில பேர். தலைவலி வந்து நிறைய நோய்களுக்கு அது ஒரு அறிகுறியா இருக்கும். சொல்ல போனா அதுக்கு ஃபீவருக்கு வரலாம், அடுத்த தூக்கம் இல்லாம தலைவலி வரலாம், இல்ல தலையில சைனஸ் இருந்தா வரலாம். அப்ப தலைவலி என்பது ஒரு நோயினுடைய அறிகுறி. அது தலைவலி இதுக்கு தான் சொந்தம் அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது. அப்ப என்ன காரணத்தினால இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டு எல்லாமே ஸ்கேன், பிளட் டெஸ்ட், இந்த மாதிரியான டெஸ்ட் எல்லாம் யூரின் அனாலிசிஸ் எல்லாம் பார்த்துட்டு மருந்து கொடுத்து அனுப்புறோம். இப்போ நிகழ்ச்சியில அடுத்த காலர் வந்து அருணாச்சல பிரதேசத்துல இருந்து இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி இது. ஹலோ 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 சொல்லுங்க மேடம், லைன்ல இருக்கீங்க, டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்வி கேளுங்க. சங்கீதா மேடம், டாக்டர் ஜி ஜான்சன் கூட பேசி கொண்டிருக்கிறேன். என்ன பிரச்சனை சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. எனக்கு வயசு 40 ஆகுதுங்க. சொல்லுங்க, தெளிவா கேட்கணும். சொல்லுங்க. இப்போ எனக்கு மெனோபாஸ் டைம் இருக்கு, நடந்துட்டு இருக்கு. என்னம்மா மெனோபாஸ் டைமா இப்ப உங்களுக்கு? சரி, வயது 40 தானே ஆகுது. இடுப்பு வலி வந்து ஒத்த பக்கமா வருது சார். இடுப்பு வலி ஒரு பக்கமா ஒத்த காலு ஒத்த பாதம் ஒரே சைடு காசு அந்த மாதிரி வலிக்கு சார். ரொம்ப கனமான பொருட்கள் தூக்க கூடாது. ஸ்கேன் எடுத்து பாத்தீங்களா? ஹோல் ஸ்பைன் முதுகு தண்டுவடத்துல ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். கிட்னி ஸ்கேன், ஹோல் அப்டமன் ஸ்கேன் ஒன்னு எடுத்து பார்க்கணும். அது பிறகு வந்து எம்ஆர்ஐ வந்து ஹோல் ஸ்பைன்ல ஏதாவது உள்ளுக்குள்ள எலும்பு தேய்மானம் இருந்தா இல்ல கிட்னி ஸ்டோன் இருந்தா கூட சில நேரங்கள்ல பெயின் வரும். பின்னால வயிற்றினுடைய அடி வயிற்றுல மேல் பகுதியில் இந்த சைடு வரும். இந்த இடங்கள்ல சில பேருக்கு பெயின் வருது. அது சில வளைகுடா நாடுகள் வரவங்க சில நேரம் சொல்றாங்க அந்த சைடுல ஸ்டோன் அதிகம். அதே மாதிரி அங்க மட்டும் இல்ல, பொதுவாகவே இந்த உப்பு அதிகமா சேர்க்கிறவங்க, அசைவ உணவுகள் அதிகமா சாப்பிடுறவங்க, யூரின் வந்து சரியா வராம இருக்கு, யூரினை பிளாக் பண்றது, சில நேரங்களில் யூரின் அவுட்புட் பண்றத சில நேரங்கள் பிளாக் பண்ணிடுவாங்க, சில நேரங்களில் தவிர்க்க முடியாத சூழ்நிலை. அந்த மாதிரி ஏற்படும் போது கிட்னில வந்து கால்சியம் டெபாசிட் ஆகி உள்ளுக்குள்ள ஸ்டோன் ஃபார்மேஷன் ஆகும். அந்த ஸ்டோன்னால கூட சில நேரங்களில் அடி வயிற்றின் மேல் பகுதியில் 2 பகுதியில் வலி வரலாம். முதல் பாயிண்ட். ரெண்டாவது வந்து எலும்பு தேய்மானம் இருந்தா இல்ல ஆஃப்டர் டெலிவரி ஆன பெண்களுக்கு சில நேரங்களில் முதுகுவலி வரும்.
அடுத்தால பெண்களுக்கு வெள்ளைப்படுற தொந்தரவு இருந்தால் கூட சில நேரங்களில் இடுப்பு வலி வரும். இதெல்லாம் காரணங்கள். இந்த காரணங்களை நம்ம முழுமையாக நம்ம கண்டுபிடித்து அதுக்குரிய சித்த மருத்துவ சிகிச்சையை, தாய்ப்பாலுக்கு நிகரான சித்த மருத்துவத்தை 1992ஆம் ஆண்டிலிருந்து பாளையங்கோட்டை அரசு சித்த மருத்துவங்களை படித்து மக்கள் பயன்பெறணும். சென்னை டீனரில் நம்ம கொடுத்துட்றோம். அதனால் நீங்கள் வர்றவங்க இதனால நேரடியாக வந்து பரிசீலனை செய்து பார்த்து அதுக்குரிய மருத்துவ சிகிச்சை பண்ணணும். அதனால் நம்ம சென்னையில் இருக்கமே டீனர் இருக்கமே யோசிக்கக்கூடாது. வந்து சிகிச்சை பண்ணால் நமக்கு நோய்கள் வந்து விலகும், நம்முடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படும். அழைத்தமைக்கு நன்றி. இப்போ இவங்க சாப்பிட வேண்டிய உணவுகள் என்ன, தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னன்னு சொன்னா உணவுகள் வந்து அசைவ உணவுகளை தவிர்த்துடணும். கனமான பொருட்களை தூக்கக்கூடாது. ஸ்கேன் எடுத்து பார்த்துடணும். மெயினா ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டோம்னா அது ரொம்ப சேஃப்டி. என்ன காரணம் கேட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள ஸ்டோன் ஏதாவது இருந்துடக்கூடாது மெயின். அடுத்தால வந்து எலும்பு தேய்மான் இருக்கவங்க நிறைய பேர் தண்ணி குடம் தூக்குறது, வெயிட்டான பொருட்கள் நிறைய தூக்குறது, இந்த வேலைகளில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அது உள்ளுக்குள்ள சில நேரங்களில் சில வேலைகளை செய்யும்போது குடிஞ்சிக்கிட்டே செய்யறான் பாருங்க, அதனால கூட எலும்பு தேய்மானம் ஆயிரும். அது 40 வயது 45 வயதுக்கு மேல வரக்கூடிய பெண்களுக்கு நிறைய இந்த பாதிப்பு ஏற்படுது. அதான் சிஸ்டத்திலே சில பேர் இருப்பாங்க, பொதுவாக அவங்கள சொல்ல பொதுவா இல்ல சில நேரங்கள்ல என்ன செய்யறது, சீரியல் பார்க்கும்போது இப்படி சீரியல் பார்த்துட்டு குடிஞ்சு சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க, என்ன வரப்போதோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு ஆளுக்கு கூட அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. அந்த ஸ்ட்ரெஸ்னால கூட சில உடம்பு பலவீனங்கள், அந்த முதுகு வலி சில நேரம் வர வாய்ப்பு உண்டு. அது என்ன காரணத்தினால நம்ம வருதும் பார்த்துட்டு கோதுமை, அவரைக்காய், முளைகட்டிய பயிறு, அடுத்தால பழவைகள் இது சேர்த்துடணும். உப்பை குறைச்சிடணும். அசைவ உணவுகளை தவிர்த்திடணும். காலைல வெறுவயத்துல தண்ணி நிறைய குடிக்கணும். அதை எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா. அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி இது, யாரெங்க இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ 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 சொல்லுங்க மேடம், லைன்ல இருக்கீங்க. உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. நான் விழுப்புரத்துல இருந்து சுனிதா பேசுறேன். விழுப்புரம்ல இருந்து சுனிதாவா? ஆமாங்க. டாக்டர் இருக்காங்க, கேள்வி கேளுங்க. சொல்லுங்க மேடம். வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. என் பையனுக்கு 17 வயசு ஆகுது சார், +2 படிக்கிறான். சொல்றாங்க சார். சொல்லுங்க, சத்தமா பேசுங்கம்மா. கொஞ்சம் சத்தமா பேசுங்க. நல்ல சத்தமா பேசுங்க, கேட்க மாட்டேங்குது. சொல்லுங்க. சார் என் பையனுக்கு 17 வயசு ஆகுது சார். சரிம்மா, கேக்குது. அவன் வந்து ஹாஸ்டல்ல படிக்கிறாங்க சார். சரி, பக்கம் மட்டும் தலைவலிக்குதுன்னு சொல்றாங்க சார், லெஃப்ட் சைடு. ஹாஸ்டல்ல படிக்கிறாராம், 17 வயசு. கண் பார்வை நல்லா இருக்கா? பார்வை கோளாறு இருக்கா? சைட் ப்ராப்ளம்? பார்வை வந்து நான் கண்டாக்டர் செக் பண்ணுங்க சார், பார்வை எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார். அப்ப தலைக்கு தான் ஸ்கேன் எடுத்து பார்த்து அதுக்கு தரளி மாத்திரைகள், சித்த மருத்துவத்துல லேட்டஸ்டான மருந்துகள்லாம் வந்திருக்கு. மற்ற மருந்துகள், தரளி மாத்திரை அடிக்கடி கடைகள்லயோ மெடிக்கல் ஸ்டோர்லயோ நிறைய அந்த ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை அதிகமாக சாப்பிட்டோம்னா சைட் எஃபெக்ட் ஆயிரும். அந்த மாதிரி மருந்துகளை பயன்படுத்தாம என்ன காரணத்தினால தலைவலி வருது என்பதை நம்ம ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துடணும். புரியுதா? எடுத்து பார்த்துட்டு பையனுக்குரிய அந்த மருத்துவத்தை பண்ணிக்கலாம். நைட்டு நேரங்களில் ரொம்ப நேரம் கண் விழிக்க கூடாது, தூக்கங்க தடப்படக்கூடாது. ரொம்ப ஹாஸ்டல்ல போட்டிருக்கனாலே உங்களுக்கு படிப்பு நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல பெரிய அளவில் 1000 தான் போறாங்க எல்லாருமே. அங்க ஹாஸ்டல்ல சில இடங்கள் என்ன செய்ய, நைட்டு 12 மணி நேரம் படிக்க வைப்பாங்க. சில இடங்கள் நடக்கு, உங்களுக்கு தெரியுமா தெரியாது. 12 மணி வரை படிச்சு விடிய 4 மணிக்கு எழுப்பிடுறாங்க. அப்ப 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் அதுக்கு தூக்கம் டைம். அப்ப இவங்க படிப்பு இவ்வளவு சப்ஜெக்ட் முடிக்கணும், அதை முடிக்கணும், இது முடிக்கணும்ட்டு ஸ்கூலு சென்டர் எடுத்துடணும், நமக்கு டாக்டர் ஆயிரணும், இன்ஜினியர் ஆயிரணும், அந்த அப்படி ஆயிரணும் இப்படி ஆயிட்டு உடம்பு போயிடும். கடைசியில வந்து எல்லாம் நம்ம சாதிச்ச பிறகு டெய்லி மருந்து சாப்பிடுற மாதிரி ஆயிடக்கூடாது. டெய்லி மருந்து அப்போ என்ன பிரயோஜனம்? இது என்ன பிரயோஜனம் இல்லையே. எல்லாருமே பிரயோஜனமான வாழ்றதுதான் பிரயோஜனம் வாழணும். வாழும்போது மருந்துலாம் வாழ பார்க்கணும். மெயினா உணவோட வாழ பார்க்கணும். உணவு மட்டும் சாப்பிட்டுட்டு அதை உடம்ப நம்ம ஆரோக்கியமா கொண்டு போறது பெரிய விஷயம். அது இந்த காலத்துல இருந்தா கேள்விக்குறிதான். அது வயசானவங்க இல்ல, எல்லாருக்குமே. எல்லா மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் மட்டும் இல்லாம பெரிய அளவுல சைன் பண்ணவங்க கூட சம்பாதிச்சு பிரயோஜனம் இல்லாம இருக்காங்க. டெய்லி மருந்து சாப்பிட்டு இருக்காங்க, தெரிஞ்சாலும் கார்டியா கரெக்ஷன் வந்துருது. அப்ப என்ன செய்ய முடியும்? அவ்வளவுதான், முடிஞ்சிடும், விதி முடிஞ்சிடும். அப்படிதான் மனிதருடைய நிலைமைகள், ஆண்கள் பெண்கள் எல்லாருடைய நிலைமைகள் அப்படிதான். அதனால நம்ம இன்னைக்கு உள்ள நிலைமைக்கு நம்ம நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். அப்ப நம்ம இறக்கும் தருவாயில கூட நிம்மதியா இருக்கு சாகணும். சாகும்போது எனக்கு வந்து கல்லீரல் சரியில்லை, மண்ணீரல் சரியில்லை, கை கால் செயலிழந்து போச்சு, காது கேட்கல, நெஞ்சு வலிக்குது, வயிற்று வலிக்குது, சாப்பாடு உள்ள போகல, வாமிட்டிங் எடுக்குது, தலை சுத்துது, பவட பாஞ்சிருச்சுங்க, டோட்டலாவே உள்ளுக்குள்ள பாடி உறுப்புகள் வந்து பாதிக்கப்படுது. அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க, சண்முகம் சொல்லிட்டு. வணக்கம், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி இது. ஹலோ ஹலோ சண்முகம் சார் லைன்ல இருக்கீங்க, பேசுங்க.
டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க, டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்வி கேளுங்க. சரிங்க சார். சொல்லுங்க மிஸ்டர் சண்முகம். ஹலோ. சொல்லுங்க, நான் டாக்டர் ஜே ஜான்சன் பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க சார், உங்க கொஸ்டினை கேளுங்க. சார் சார் நான் சண்முகம் பேசுறேன் சார், கரூருங்க சார். வெரி குட். சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி கணைய கேளுங்க, என்னன்னு பதில் சொல்றேன். சொல்லுங்க. எனக்கு லிவர் ஃபெயிலியர்னு ஒரு 60 வருஷம் ஃபெயிலியர்னு சொல்லிட்டாங்க சார். நான் ஒரு தனியார் ஆஸ்பத்திரி பார்த்தேன் சார் கோயம்புத்தூர்ல. அதுல 40 வருஷம் தான் உங்களுக்கு இதா இருக்குன்னு இப்ப மாத்திரை, சத்து மாத்திரை கொடுத்துருக்காங்க சார். அதை சாப்பிடுங்க, ஓரளவுக்கு இதே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார். சொல்லுங்க. அதனால அது வந்து நம்ம வைத்தியத்துல ஏதாச்சும் கிளியர் பண்ண முடியுமாங்க சார்? அதனால கேட்கறேன் சார். கீழா நல்லி சூரணம் எதுவும் சாப்பிட்டு பாத்தீங்களா? கீழா நல்லி இல்லைங்க சார், அதெல்லாம் சாப்பிடுங்க சார். நான் வந்து அதாவது இங்கிலீஷ் மருந்து மட்டும்தான் சார் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் சார். என்ன சொன்னீங்க? புரியல. இங்கிலீஷ் மருந்து மட்டும் எடுத்துட்டு அந்த ரிப்போர்ட்லாம் எடுத்துட்டு தான் நம்ம சித்தால ஏதாவது முயற்சி பண்ண முடியுமா பார்க்கணும். லிவருடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு? ஆமா, டைஜஷன் ஃபங்க்ஷன் 40% இருக்குங்க சார். 40% தான் இருக்குங்க சார். அது எப்படி உங்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டுச்சு சார்? அது எனக்கு வந்து எந்த கெட்ட விளக்கமும் இல்லைங்க சார். தண்ணி ஓடுறதோ எதுவுமே இல்லைங்க சார். அது கேட்டதுக்கு வந்து அதாவது லிவர் தானாவே கெட்டதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க சார். லிவர் எப்படி தன்னால கெட்டு? மருந்துகள் ஏதாவது பயன்படுத்தினீங்களா? மருந்துகள் வந்துங்க சார், நான் சின்ன வயசுல வேணா ஒரு 10 வயசுல ஒரு காமாலை இருந்தேன் சார். எனக்கு வயசு 50ஆகுதுங்க சார். வயசு 50ஆகுதுங்க சார். சின்ன வயசுல வந்து ஒரு காமாலைக்காக கொஞ்சம் மாத்திரை எடுத்துக்கேன் சார். அது சித்த மருந்து மாத்திரை எடுத்துக்கேங்க சார். மறுபடியும் அதுக்கு கூட காமாலைங்கிறது இல்லைங்க சார். இப்ப காமாலையில் இல்லைங்க சார். ஆனா கேட்டதுக்கு வந்து உங்களுக்கு வந்து எந்த பழக்கமும் இல்லைங்கிறீங்க. அதாவது உங்களுக்கு இயற்கையாவே அது ஏதோ ஒரு பிரச்சனையினால அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க சார். நம்ம பாத்துக்கலாம். நீங்க சித்த மருத்துவத்தையும் நீங்க ஆங்கில மருந்து எடுக்கிறத நிறுத்தாம சித்த மருந்தும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். அதனால தப்பு இல்லை. ஆங்கில மருந்தை சாப்பிடுறவங்க வந்து எந்த நோய்க்கு மருந்து எடுத்தா கூட அந்த மருந்தை நிறுத்தாம நம்ம மருந்து சேர்த்து ஒரு டைமை மாத்தி எடுத்துக்கலாம். நீங்க நேரடியா வந்து பின்னால் உள்ள அட்ரஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டு, சென்னை டி நகர் நடேசந்தர்ல இருக்கிற அந்த அட்ரஸ் பின்னால பேக்ரவுண்ட் இருக்கும், அந்த அட்ரஸ் நீங்க நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணிட்டு நேரடியாக வந்து பார்த்து பழைய ரிப்போர்ட்லாம் கொண்டு வரணும். அதில் வேற எதுவும் பாதிப்பு இருக்கா, இல்லை வேற ஏதாவது ஸ்ப்ளீனில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா, இல்லை கால் பிளேடரில் எதுவும் ப்ராப்ளம், எல்லாமே பார்க்கணும். முழுமையாக பார்த்து அதுக்குரிய மருத்துவ சிகிச்சையை சித்த மருத்துவத்தையும் சேர்த்து நீங்கள் சிகிச்சை பண்ணலாம். அதில் எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. ஆங்கில மருந்து எடுக்கிறவங்க யாராக இருந்தாலும் இதே மாதிரி சித்த மருந்து எடுத்தாதான் பிரச்சனை ஆயிருமோ அப்படின்னு பயப்படக்கூடாது. ஏன்னா சித்த மருத்துவம் வந்து இன்றைய நேற்றைய தோன்றிய மருத்துவம் கிடையாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தோற்றிக்கிட்ட மருத்துவம். பழைய காலத்துல ஆட்கள்லாம் பாருங்க, வெஸ்ட் மாம்பழத்துலலாம் நிறைய பெண்கள் எனக்கு தெரியவே அந்த நேச்சுரல் தான். துளசி இலை, ஆடாதோட அறத்தை, வீட்டுக்கு முன்னாலே துளசி செடி வச்சிருக்காங்க. அது சாமிக்கு பக்கத்தில் அருகம்புல் செடி, இந்த மாதிரி எல்லாம் அந்த காலத்திலே வந்து சித்தர்கள் வந்து அதை தோற்றிக்கிட்ட மருத்துவம். அது நிறைய நாளடைவில் மக்கள் வந்து லேட்டஸ்டா மாடர்னைஸ்டா இருக்கிறனால என்ன ஆகுது, ஒரு மாத்திரை போட்டு உடம்பு கெடுத்துக்கிட்டாங்க. ஆனா இப்பவும் இருக்கிறாங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்த நேரம் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி இது. யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ ஹலோ டாக்டர். டாக்டர் இருக்காங்க, சொல்லுங்க, உங்க கேள்வி கேளுங்க மேடம். மேடம் சொல்லுங்க. டாக்டர் ஜி ஜான்சன் பேசுறேன். பிரின்சிபல் மேடம் சொல்லுங்க. சொல்லுங்க. ஹலோ சார். சொல்லுங்கம்மா, கேக்குது. என்ன பிரச்சனை சொல்லுங்க. எனக்கு அடிக்கடி தலை வலிக்குது. சரிம்மா சொல்லுங்க. வேற என்ன பிரச்சனை இருக்கு? தலை வலிக்கிறதுனால 2 கண்ணும் ஒரு மாதிரி மங்கலா தெரியுது. வயது என்ன ஆகுதுமா? வயது? உங்க வயசு என்னம்மா? வயசு எனக்கு 17. சுகர் எல்லாம் இருக்கான் பாத்தீங்களா? அதுவும் சுகர் இது இருக்கான் பாத்தீங்களா? இன்னும் பார்க்கல. +2 படிக்கிறீங்களா? அப்போ என்ன படிக்கிறீங்க? படிக்கலாம், வேலை பாக்குறீங்களா? பிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணிருக்கேன். பிஎஸ்சி நர்சிங் பண்ண. பிஎஸ்சி நர்சிங்கா? சரி, அது பிளட் டெஸ்ட் மட்டும் பாருங்க. கொஞ்சம் கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் ஒன்னு பார்க்கணும். கண்ணை டெஸ்ட் பண்ணி பாத்தீங்களாமா? கண்ணை டெஸ்ட் பண்ணி பாத்துறணும். கண் டாக்டர் போய் பார்த்து, பக்கத்துல யாரா இருந்தா டாக்டர் இருந்தாங்கன்னா கண் டாக்டர் பார்த்து டெஸ்ட் பண்ணணும். அடுத்தால பிளட்ல சுகர் மட்டும் பாத்துங்க. பிளட் சுகரை பார்த்துட்டு கண் டாக்டர் போங்க. ஆமா, அதை பார்த்துட்டு அது பிறகு தலைவலிக்கு வந்து தலைக்கு ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். அது 3 டெஸ்ட் இருக்கு. நீங்க வரக்கூடிய வாய்ப்புள்ளதா இருந்தா நம்ம இங்கேயே பார்க்கறதுல, ஆனால் கண் டாக்டரை பார்த்துட்டு வாங்க. வரும்போது கண் டாக்டரை பார்த்துட்டு கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், சிபிசி சொல்லுவாங்க, அதாவது டிசிடிசி, இஎஸ்ஆர், ஹெச்பி, பிளட் சுகர், பிளட் யூரியா, சீரம், கிரியேட்டினின் எல்லாம் பார்த்துட்டோம்னா உள்ளுக்குள்ள எதுவும் பாதிப்பு இருக்கான்னு பார்த்துட்டு
அது போக நைட்டு நேரங்கள்ல தலைக்கு அடிக்கடி குளிக்க கூடாது. குளிச்சா கூட தலையில தொடச்சு விட்டுணும். ஆமா, நல்ல ஈரத்துணையோட சில பேர் அப்படி ஒரு விளம்பரம் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மாட்டிட்டா கூட அது தலைவலி தான். ஆமா, அதனால அதே மாதிரி ஹேர் ட்ரையர்லாம் யூஸ் பண்ணலாமா? அது தலைவலி தான். நம்ம டாக்டர் உங்களுக்கு வேலை டாக்டர் படிச்சு சும்மா இருந்து கூடாதுல்ல, டாக்டர் வேலை கொடுக்கணும் இல்லையா? ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணாக்க தலைவலி பார்லரே உங்களுக்கு பிரச்சனை தான். ஓகே, ஸ்கின் வந்து மழையில நனைஞ்சிட்டு வச்சீங்களா, சப்போஸ் நனையும் போது என்ன ஆகுது, எல்லாமே கரைஞ்சு போயிடும். கரைஞ்சும் போது அப்பதான் தெரியும் ஒரிஜினல் முகம். கரெக்ட். அப்போ என்ன ஆகுது, அதுடைய கெமிக்கல் ரியாக்ஷன் தானே ஃபேஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி கொடுக்குது. அப்ப வெளியே வந்து பார்க்க ஷைனிங்கா தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள வந்து ஸ்மார் தான். புரியுதா உங்களுக்கு? அப்ப வெளியே வந்து ஷைனிங்கா இருக்கறனால அந்த கெமிக்கலுடைய அந்த ஆக்ட் வந்து அதிகமா ஃபேஸ்ல படுறனால அது ஸ்கின் வந்து சின்ன வயசு ஆட்களுக்கு வயசான ஆள் மாதிரி தெரியும். இது பவுடர் போட்டு பழகின ஆளுக்கு எல்லாருக்குமே பவுடர் ரொம்ப சின்ன வயசு மாதிரி தெரியும். பவுடர்லாம் டிசால்வ் ஆயிட்டு வச்சீங்க, கரைஞ்சிட்டு வச்சீங்களேன், அது போன பிறகு நம்ம என்ன தெரியுது, அது வெளியே வந்து நம்முடைய பெர்சனாலிட்டி பாதிக்கப்படும். இப்போ ஒரு வரன் பார்க்க போறோம், ஒரு பொண்ணு ஒரு அலைன்ஸ் பார்க்கும்போது ஆணோ பெண்ணோ நம்ம பார்க்க போறோம்னா அது சில இடங்கள்ல வந்து சின்ன வயசு ஆளுகளே முதிர்ச்சியா தெரிவாங்க. அது காரணம் வந்து ஃபேசியல் முதிர்ச்சி இப்ப இருக்குது. ஃபேசியல் முதிர்ச்சி வந்து நிறைய பேருக்கு, வாலிபர்களுக்கும் வாலிப பெண்களுக்கும் அதிகமா தெரியுது. அதற்கு காரணம் வந்து உணவுகளும் இந்த செயற்கை வேதியியல் பொருள் தான். இயற்கையான அந்த பாசி பயிறு கடலை மாவு தேய்ச்சி ஃபேஸை கழுவிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? பாசி பயிறு கடலை மாவு தேய்ச்சி கழுவலாம், ஏதாவது ஒண்ணு. அடுத்தால வந்து சோப்பு அதிகமா பயன்படுத்துறது, ஷாம்பு அதிகம் பயன்படுத்துறது தவிர்க்கணும். அப்ப நேச்சுரலான அந்த கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு ஃபேஸ்ல வந்து அதிகமான முதிர்ச்சி தெரியாது. ஃபேஸ்ல வந்து முதிர்ச்சி தெரியும் போது 50 வயசு 55 வயசு தாண்ட வச்சீங்க வயசான மாதிரி இருக்கும். குழந்தைகள் வந்து நம்மள வந்து அப்பான்னு சொல்றதுக்கு தாத்தா சொல்லிடக்கூடாது, பெரிய பிரச்சனை இருக்கு, வில்லங்க வரும். அப்ப அந்த மாதிரி ஒரு முதிர்ச்சியான தோற்றத்தை நம்ம சமுதாயத்திலையும் காட்டிடக்கூடாது, வீட்லயும் நம்ம காட்டிடக்கூடாது. வெளி உலகத்துக்கு நம்ம வந்து சின்ன வயசு மாதிரி தான் தெரியணும் பாக்குறதுக்கு. என்ன வயசோ அந்த வயசு தெரியணும். சின்ன வயசு ஆளுக்கு வயசான மாதிரி இருந்தா என்ன ஆகும் நிறைய. அதனால நமக்கு எதிர்கால வாழ்க்கை ஒரு கொஸ்டினாவே இருந்துட்டு இருக்கும். இப்ப தலைவலின்னு சொல்லிட்டு 2 பேர் போன் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு வந்து வீட்ல இருக்காங்க, ரொம்ப தலைவலி தாங்கவே முடியல அப்படின்னா ஹோம் ரெமெடிஸ் ஏதாவது சொல்ல முடியுமா? ரெமெடிஸ் பண்ணலாம், ஆனா வந்து அவங்களுக்கு என்ன காரணத்தினால தலைவலி வருதுன்னு பார்க்கணும். அதான் சில பேருக்கு லேக் ஆஃப் ஸ்லீப்னால கூட இருக்கும், ஒரு 4 மணி நேரம். அது நம்ம சொல்ல முடியாது மேடம். இப்ப என்ன காரணம் கேட்டீங்கன்னா எந்த நோயுமே உடனே நம்ம அறிதிட்டு சொல்ல முடியல. ஏதாவது நிறைய பேருக்கு வந்து நோய்கள் வந்து இந்த காரணத்தினால வருதுன்னு அதுக்கு ஒரு நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகும். அதனால தலைவலி வருதுன்னா அது இதனாலதான் வந்துச்சோ அதனாலதான் வந்துச்சு, நம்ம உடனே அறுதிட்டு சொல்ல முடியல. என்ன காரணத்தினால தலைவலி வருது, அந்த தலைவலி வர்றதுக்கு காரணம் என்ன, உள்ள தலையில நீர் சேர்ந்திருக்கும் வச்சுங்க, அதனால கூட கட்டியா மாறிடும். அதை நம்ம கவனிக்காம விட்டுறாங்க சில டாக்டர்ஸ் எல்லாம், கவனிக்காம விட்டு அதனால கூட உள்ள கட்டி வெடிச்சிடும். கட்டி வெடிக்கும் போது என்ன ஆகும், உயிருக்கு ஆபத்தாயிரும். அதனால கூட கடைசியில வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிருவாங்க. அப்படிலாம் சில சம்பவங்கள் நடக்கு நிறைய இடங்கள்ல, அதனால தெரிய மாட்டேங்குது. அப்ப உள்ளுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது என்ன காரணத்தினால அந்த நோய் நமக்கு வருது, அந்த நோய்க்கான காரணம் என்ன, அந்த நோயை வந்து நீங்க கேட்ட மாதிரி உடனே நம்ம சொல்லவே முடியாது. அது ஹோம் ரெமடிஸ் பண்ணா கூட பிரயோஜனம் இல்லாம போயிடும். அப்ப நம்ம ஒண்ணு சொல்லி அது அவங்களுக்கு சரியாயி வந்து அந்த நேரத்துக்கு கேக்குது, திரும்பி அந்த பிரச்சனை ரிப்பீட் ஆகும் அந்த மருந்துடைய எஃபெக்ட் முடிஞ்ச பிறகு. அப்படிதான் எல்லாருடைய நிலைமைகள் அப்படிதான். அந்த நேரத்துக்கு நமக்கு சரியான போதும் போஞ்சிட்டு இருந்துக்கிறாங்க. அது என்ன செய்யும், அந்த மருந்துடைய எஃபெக்ட் இருக்க வரைக்கும் உள்ளுக்குள்ள நோய் கட்டுப்பாடுல இருக்கும். மருந்துடைய எஃபெக்ட் முடிஞ்ச பிறகு திரும்ப பழையபடி ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து சரியான தூக்கம், அப்புறம் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான மன அழுத்தங்கள், கவலைகள், தேவையில்லாத மன கவலைகள், மன அழுத்தங்கள், வயசான நமக்கு வயசான மன அழுத்தம்ன்றது வந்து சின்ன குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருக்குமே இருக்கு. இன்னைக்குதான் ஸ்கூல்லாம் திறந்திருக்காங்க. சோ நீங்க பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு சொல்லுங்க. பெற்றோர்களுக்கு என்ன சொல்றதுன்னா, பிள்ளைகளை ரொம்ப அதிகமா பிரஷர் பண்ணக்கூடாது, மென்டல் பிரஷர். அவருடைய இஷ்டத்துக்கு கொஞ்சம் விடணும். ஒரு டைமுக்கு நம்ம என்ன செய்யறோம்னா கொஞ்சம் படிக்க கொடுக்குறோம், அந்த படிக்க ஒரு டைம், ஒரு பர்டிகுலர் டைம் மட்டும் தான் வச்சிடணும். எந்த நேரமும் படிச்சிருந்துட்டு அழுத்தக்கூடாது. வெளியே பழக விடணும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அவங்க கிளாஸ்மேட்ஸ் இல்ல டீச்சர்ஸ். ஒரு இலக்கமான ஒரு தொலைபேசியிலயோ இல்ல நேரடியாவோ ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருந்துக்கலாம். அதனால எப்பவுமே அந்த படிப்பு வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒர்க்லோடு உள்ளுக்குள்ள கொடுக்கும்போது பின்னால எதிர்கால வாழ்க்கை வந்து பாதிக்கப்பட்டுரும். எதிர்கால வாழ்க்கை எங்க பாதிக்கப்படும், திருமண வாழ்க்கையில பாதிக்கப்படும். திருமண வாழ்க்கை நமக்கு எல்லாருக்கும் முக்கியம். திருமண வாழ்க்கை பண்ணாமே இருக்க முடியாது. திருமணம் பண்ணாம இருந்தாலும் பிரச்சனை ஆயிரும், திருமணம் பண்ணாலும் பிரச்சனை வருது. அப்ப என்னதான் செய்ய அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்கறாங்க. திருமணம் பண்ணாலும் பிரச்சனை, திருமணம் பண்ணாட்டியும் பிரச்சனை,
அப்ப சுவாமியா இல்லாம அங்கேயும் பிரச்சனையா இருக்கக்கூடாது. ஆமா அப்ப அதுக்கு முழுமையா ஆன்மாவை காப்பாற்றணும். ஆமா நம்ம ஒரு உலகம் எல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆத்மா இழந்தா உலகத்துல ஒண்ணும் பிரயோஜனம் இல்லை. கரெக்ட். உலகம் எல்லாமே தனதாக்கிட்டோம் வச்சுங்க, நம்ம எல்லாத்தையும் தனதாக்கிட்டு ஒரு பெரிய அரசர் ஆயிட்டோம், ஒரு மன்னர் ஆயிட்டோம் வச்சுங்களேன், தன்னுடைய ஆத்மாவை இழக்கும் போது அதனால ஒரு பயன் கிடையாது. அது வந்து நிறைய கருத்துக்கள் இருக்கு, பைபிள் உள்ள கருத்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கருத்துக்கள் இருக்கும்போது நம்ம வாழ வேண்டிய இதுல வந்து தேவையில்லாம அப்படி பேரங்கள் வந்து ரொம்ப நொறுக்குத்தீன் கொடுக்க கூடாது. மெயினா இந்த கடைகள்ல ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா பக்கத்துல உடனே ஒரு சின்ன குட்டி கடை திறந்துருவாங்க ஸ்கூல் பக்கத்திலே. குட்டி கடை அப்ப ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது கடைகளை திறக்கிறாங்க. அங்க வந்து இந்த பாக்கெட் இருக்குல்ல, அதை வந்து ஸ்கூல்ல அவங்க கெடுபிடி பண்ணணும். ஸ்கூலு நிர்வாகம், அரசு நிர்வாகம் இந்த மாதிரி பொருட்களை கொடுக்காதீங்க பள்ளி குழந்தைகளுக்கு. அடுத்தால நிறைய இந்த மேகி இந்த மாதிரி நிறைய பொருட்களை மத்தியானம் சாப்பாட்டுக்கு ரைஸ் எடுத்துக்கணும், இல்ல ஏதாவது சாப்பிடணும் இல்லையா. மத்தியானத்துக்கும் அதை சாப்பிட்டு கூடாது, ஏதோ ஒரு டைம் பாஸுக்கு ஈவினிங் டைம்ல எடுக்கலாம். ஆனா அந்த இதே முழுமையா சாப்பாடு சாப்பிட்டு இருக்கோம் வச்சுங்க, சாப்பிடுறதுலயும் சில பேருக்கு மத்தியான டைம்ல அவாய்ட் பண்ணிடுறாங்க பிள்ளைகளே. அது மெயினா 10ஆம் கிளாஸ் பையங்க தான். 10ஆம் கிளாஸ் மெயினா மறந்துடக்கூடாது. 10ஆம் கிளாஸ் 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் பள்ளி மாணவர்கள் பள்ளி மாணவிகள் என்ன செய்யறாங்க, படிப்பு வந்து ஹோம்ஒர்க்கை முடிச்சிடணும், அடுத்த டியூஷன் போகணும். டியூஷன் வேற, டியூஷன் வந்து போக வேண்டிய அவசியமே கிடையாது. நாங்கெல்லாம் டியூஷனே போனதில்லை, டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்து படிச்சு மெரிட்ல வந்திருக்கோம். அப்படின்னு சொல்லும் போது அப்ப ஸ்கூல்ல சரி நடத்தல அர்த்தமா? அப்படி கிடையாது. அது கான்சென்ட்ரேஷன் விட்டுறக்கூடாது. எல்லாருக்கும் 90% மேல எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை, பேராசை. பேராசை பெருநஷ்டம் ஆயிரும். பெருநஷ்டம் எங்காவது எதிர்கால வாழ்க்கையில பெருநஷ்டம் ஆயிரும். அதனால உடம்புகள்ல வந்து உடம்புல உறுப்புகளை நம்ம ஏதாவது உறுப்புகள் பாதிக்கப்படக்கூடாது. உறுப்புகள் பாதிக்கப்படும் போது நம்ம என்ன படிச்சு பிரயோஜனம் இல்லையே. நிறைய பேர் படிச்சு பிரயோஜனம் இல்லாம தான் நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. கரெக்ட். நம்ம நிகழ்ச்சியில அடுத்த காலர் வந்துட்டாங்க. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, இது யார் எங்க அழைக்கிறீங்க? ஹலோ ஹலோ டாக்டர். எஸ் டாக்டர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து அழைக்கிறீங்க? உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. உங்க பேரு ரேஷ்மா. சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, கேள்வி கேளுங்க. எனக்கு குழந்தை கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு. சொல்லுங்கம்மா, கேக்குது. குழந்தை ஒன்னும் இதாக நிக்கல, குழந்தை உண்டாகல. பாத்துதான் இருக்குது. ஆனா மாசம் மாசம் கரெக்டா தான் பீரியட் ஆகுது. இந்த மாசம் வந்துட்டு போன மாசம் வந்து 1 மாசம் விட்டு இப்ப வந்துருக்கு, ரொம்ப ஆகுது எனக்கு. அது 2 பேருக்கும் பரிசோதனை பண்ணி பார்க்கணுமா? கணவருக்கும் பரிசோதனை பண்ணி பார்க்கணும், உங்களுக்கும். நார்மல் தான் இருக்குன்னு சொல்றாங்க. எல்லாருமே நார்மல் சொல்லிட்டு நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. நார்மல் இருந்தாங்கன்னா குழந்தை வந்துடணுமே, நார்மல் இருக்கணும், ஏன் குழந்தை வரல? எல்லா ரிப்போர்ட்டுகளுமே நான் பார்த்த அளவுல நிறைய பேர் கொண்டு வர ரிப்போர்ட் என்னன்னா எல்லாருமே நார்மல் தான் சொல்றாங்க. ஆனா உள்ளுக்குள்ள சின்ன சின்ன ஒரு சிறு பாதிப்புகள் இருந்தா கூட, சிறு பிரச்சனை இருந்தா கூட நம்ம குழந்தையெல்லாம் போயிடும். அதுக்கு என்ன காரணத்தினால பழைய ரிப்போர்ட்டுகளை பார்த்து அதுல ஏதாவது விடுபட்டு இருக்கா? மற்ற மருத்துவத்தை பத்தி நம்ம குறை சொல்றதுக்கு இங்க வாய்ப்பு இல்லை. நமக்கு தேவை நம்ம காரியம் நடக்கணும், அது நேச்சுரலா கன்சீவ் ஆகும். அது மெயின். யார் யாரெல்லாம் நம்ம நேச்சுரலா கன்சீவ் ஆகாம ஆர்டிபிஷியலா கன்சீவ் ஆகணும், அதனால நம்ம குழந்தைகள் நமக்கு நம்ம இடத்துல இருக்காது. நேச்சுரலா கன்சீவ் ஆனா தான் நம்முடைய குழந்தைகள் வந்து நல்ல ஆரோக்கியமா அழகான ஒரு குழந்தையா, ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ இல்ல ட்வின்ஸா இருந்தா கூட நமக்கு நல்லா இருக்கும். அதனால நேச்சுரலா கன்சீவ் ஆகிறதுக்கு என்ன வாய்ப்புகள், பழைய ரிப்போர்ட்டுகளை பார்த்து அதுல ஏதாவது சின்ன சின்ன டெஸ்ட் ரிப்போர்ட்டுகளை ஏதாவது நம்ம பார்க்காம விட்டுருந்தா கூட சில நேரங்களில் குழந்தை இல்லாத பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உண்டு. புரியுதாமா? டியூப் டெஸ்ட் எல்லாம் பாத்தீங்களா? டியூப் டெஸ்ட் எல்லாம் டியூபல் பிளாக் பார்க்கணும், கருமுட்டை ஸ்கேன் எடுத்து பார்க்கணும், ஹோல் அப்டமன் ஸ்கேன் எடுத்து பார்க்கணும், பிளட்ல ஹார்மோன் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும், அடுத்தால ஆன்டிஸ்பேம் ஆன்டிபாடி பார்க்கணும், பெண்களுக்கு சுரக்கக்கூடிய எல்ஹெச் லூட்டினேஸ் ஹார்மோன், எஃப்எஸ்ஹெச், புரோலாக்டின், எஸ்ட்ரடையால், ப்ரொஜெஸ்டரோன், ஆன்டிஸ்பேம் ஆன்டிபாடி, இந்த ஹார்மோன்கள் பாதிப்பு, தைராய்டு, இந்த ஹார்மோன்ல டிஸ்டர்பன்ஸ் இருந்தா கூட குழந்தை உண்டாகிறது தடங்கலாயிரும். அதனால துல்லியமா சார்பா என்ன காரணத்தினால நமக்கு குழந்தைகள் இல்லை என்பதை கண்டுபிடித்து அதற்குரிய சித்த மருத்துவ சிகிச்சையை அந்தோனியார் வைத்தியசாலை தரமான தாய்ப்பாலுக்கு நிகரான சித்த மருத்துவம் கொடுத்து வர்றோம். ஆனால் பழைய ரிப்போர்ட்டுகள்லாம் கொண்டு வந்து கணவரை அழைத்து விட்டு மாதவிடாய் வந்து 2ஆவது நாள் காலையில வெறுவயத்துல 10 இருந்து 11 மணிக்கு வரணும். வரும்போது பின்னோட நம்பர் அட்ரஸ் நோட் பண்ணிட்டு நேரடியாக வந்து பார்க்க முடியும். உங்களை கேட்டுக்கூட நன்றி. இந்த மாதிரி குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சிகிச்சை எடுக்க வரவங்க நிறைய செலவாகுமே அப்படின்றது கூட ஒரு பதட்டம் இருக்கும். அது வெளியே உங்களுக்கு பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வராங்க, அது எனக்கே தெரியும். ஒரு பல லட்சம் ரூபாய் செலவு பண்றாங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா,
கடவுள் வந்து மறைஞ்சிருந்து பாக்குறாங்க. கடவுள் அப்படிதானே? பார்க்கும்போது நம்ம இடத்துல எப்படின்னா 3 மாதம் 6 மாதத்துல குழந்தை உண்டானவங்க ஜாஸ்தி. சென்னை திருவொட்டியூர்ல இருந்து ஒரு ஃபிஷர்மேன் வந்திருந்தாங்க. 2 மாதம் தான் மருந்து எடுத்தாங்க. 2 மாதம். அதுக்குள்ள ஆதாரங்களை வச்சிருக்கேன். ஆதாரங்கள் என்ன ஆதாரம்னா பிஃபோர் ட்ரீட்மெண்ட் என்ன, ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் என்ன, கன்சீவ் ஆன டேட் என்ன, மருந்து எடுத்த டேட் என்ன, அதற்கான ஆதாரங்கள் எப்பவுமே வச்சிருப்பேன். ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது பிஃபோர் ட்ரீட்மெண்ட், ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் அவங்க சக்சஸ் ஆன டேட். அப்ப எப்படி நம்ம பார்க்கறோம்னா பரிசோதனை செய்து பார்க்கணும். அப்டமன் ஸ்கேன் அதுக்கு ஒரு செலவுகள் ஆகும். அடுத்தால வந்து ஸ்கேனு பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்கறதுக்கு 20-25,000 வந்துடும் அப்ராக்சிமேட்டாலே டோட்டலாவே. இது எல்லாம் மருந்தெல்லாம் சேர்த்து. அப்ப அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, டாக்டர் எங்களுக்கு வந்து மாதம் இவ்வளவு செலவு பண்ண முடியாது. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து டாக்டர், நம்ம இந்த செலவு பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இலங்கையில இருந்து ஒரு காலர் வந்திருக்காங்க. பேசிட்டு நம்ம கண்டிப்பா தொடரலாம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ 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 அம்மா, எனக்கு ஒன்றுக்கு போற பிரச்சனை இருக்குமா? கொஞ்சம் சத்தமா பேசுங்க சார். லைன்ல இருக்கீங்க, சத்தமா பேசுங்க. இந்த ஒன்றுக்கு போற பிரச்சனை இருக்கு, சரியா போறல. கொஞ்சம் மெதுவா தான் போறேன். அப்படியே போய் மரம் கொஞ்சம் பாகி புறவு கொஞ்சம் போமா அப்படி போறோம். வயது என்ன ஆகுது பழனிமுத்துக்கு? வயசு என்ன ஆகுது? வயது 68 ஐயா. ஆமா, அது உள்ளுக்குள்ள வந்து இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மென்ட்னு சொல்லுவாங்க. யூரின் போற இடத்துல கிட்னில ஒரு சின்ன சவ்வு மாதிரி வளரும். அது ஸ்கேன் எடுத்து நம்ம கிட்னி ஸ்கேன் வந்து டாப்ல ஸ்டடியோ இல்ல சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். அப்டமன் ஸ்கேனு எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல வந்து ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மென்ட் இருக்கும். ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மென்ட்னா கிட்னி மேல ஒரு சின்ன சவ்வு வளரும். அந்த சவ்வு வளரும் போது வந்து யூரின் வந்து உள்ளுக்குள்ளே தங்கிரும். உள்ளுக்குள்ள யூரின் அவுட் பண்ணும்போது வந்து வெளியே முழுமையாக வராம, இது ஆண்களுக்குள்ள பிரச்சனை, இது பெண்களுக்கு சம்மந்தம் கிடையாது. அது உள்ளுக்குள்ளே தங்குறதுனால கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும். கவனம். வெள்ளரிக்காய், வாழைத்தண்டு, முள்ளங்கி இதெல்லாம் உணவுல அதிகமாக சேர்த்துடணும். வாழைத்தண்டு வாரத்துக்கு ஒரு நாள், வெள்ளரிக்காய் வாரத்தில் 2 நாள் 3 நாள் சேர்க்கலாம். அடுத்தால வாழைத்தண்டு வாரத்துக்கு ஒரு நாள், முள்ளங்கி வாரத்தில் 3 நாள் எடுத்துக்கலாம். அப்படி உணவுகள் எடுத்தா கூட அப்டமன் ஸ்கேன் எடுத்து பார்த்துடணும் உறுதியா. காலில் வெறுவைத்தில் எடுத்து பார்த்தோம்னா உள்ளுக்குள்ள வந்து அந்த ரெசிடுவல் யூரின், இது நிறைய பேருக்கு இருக்கு. இதனால கேன்சர் வந்துடும் உள்ளுக்குள்ளே. ப்ராஸ்டேட் வந்து நம்ம சவ்வு வளர்ந்து ஆபரேஷன்லாம் பண்றாங்க யூராலஜி டாக்டர். அறுவை சிகிச்சை பண்றதுக்கு முன்னாலே மருந்துகளை நம்ம எடுத்து அதை காப்பாத்திக்கலாம். ஆபரேஷன் பண்றதாலும் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாலே நம்ம லேசா இருக்கும்போதே அந்த என்லார்ஜ்மெண்ட் இருக்குது வந்து 45 வயதுக்கு மேல டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் பற்றாக்குறைனாலேயும் அந்த ஹார்மோன் சுரப்பு குறைய ஆரம்பிக்கும். ஆண்களுக்கு சுரக்கக்கூடிய மேல் ஹார்மோன் ஆண்ட்ரோஜன், டெஸ்டோஸ்டிரான் ஆண்ட்ரோஜன் ஹார்மோனுடைய டெபிஷியன்சினாலேயே அது என்ன ஆகும், 45 வயதுக்கு மேல ஆண்களுக்கு இந்த பிரச்சனை வருது. எல்லாருக்குமே மேக்சிமம் 180% மேல. அப்படி இருக்கிறோம் நம்ம என்ன செய்யணும், முழுமையாக ஸ்கேன் எடுத்து பார்த்து அதுக்குரிய மருந்து சித்த மருந்தையும் பார்த்துக்கலாம். இல்ல வேற என்ன கண்டிஷனுக்கு பார்க்கணும். உள்ளுக்குள்ள யூரின் வந்து ரெசிடுவல் யூரின் நார்மலா இருக்கா, 150 ml மேல இருக்குதா, 200 ml மேல இருக்கா, அது கிட்னி எப்படி இருக்கு, கிட்னியுடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்குரிய மருந்து பண்ணிக்கலாம். அனைத்துக்கு நன்றி. சென்னையில இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், சொல்லுங்க. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி இது. ஹலோ ஹலோ லைன்ல இருக்கீங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு டாக்டர் கிட்ட உங்க கேள்வி கேளுங்க சார். சார், நான் சென்னையில இருந்து ரவி பேசுறேன் சார். சொல்லுங்க, நான் டாக்டர் ஜி ஜான்சன் கிட்ட பேசி கொண்டு இருக்கிறேன். என்ன பிரச்சனை சொல்லுங்க மிஸ்டர் ரவி. சார், எனக்கு வந்துட்டு சொல்லுங்க சார், விரல கை கால்ல விரல்ல வந்து தனித்தனியா துடிக்குது. கை கால்லாம் தனித்தனியா இழுக்கிற மாதிரி இருக்கு. நரம்பு இழுக்கிற மாதிரி இருக்கு. விரல் அப்படி மடக்கின்னு வர மாதிரி இருக்கு. வயது என்ன ஆகுது? வயசு 34 சார். சுகர் இருக்கா பாத்தீங்களா? சுகர் பிரஷர்லாம் இல்ல சார், சுகர்லாம் எதுவும் இல்லைங்க சார். என்ன வேலை பாக்குறீங்க? நான் வந்து மேஸ்திரி வேலை பாக்குறேன் சார். நம்ம சரியான சாப்பாடுல சரியான டைம் சாப்பிடுறீங்களா? கரெக்டான டைம் சாப்பிடுறேன் சார். ஆனா கை கால்லாம் ஒரு மாதிரி நரம்புகள்ல இருந்து படபடன்னு இருக்கு இல்லையா? படபடன்னு இருக்கு. அது விரல் தனியா துடிப்பு அப்படியே ஆடுது சார். அது நரம்பு தளர்ச்சினால கூட வரும். நரம்பு தளர்ச்சி, சத்து குறைவு, 2 காரணம் தான். நரம்பு தளர்ச்சி ஒண்ணு, 2வது சத்து குறைவு. சத்துக்கள் அங்கங்க துடிப்பு வேற இருக்கு சார் உடம்புல. அது நீங்க பரிசோதனை பண்ணி பார்க்கணும் நம்ம முழுமையா. வேற ஏதாவது பிரச்சனை இருந்துடக்கூடாது இல்லையா? பரிசோதனை செய்து பார்க்கணும்னா காலைல வெறுவயத்துல வரணும். அதான் சார், இந்த பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன். சரி,
கிட்னி எல்லாம் சரியா இருக்காங்க. அது நார்மலா இருக்கு. நரம்பு டெஸ்ட் இந்த கையிலும் காலையும் நரம்பு டெஸ்ட் எடுத்தா அதுவும் நார்மலா இருக்கு. அந்த ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்து நம்ம அட்ரஸ் நோட் பண்ணிட்டு அந்த ரிப்போர்ட் எடுத்து கொண்டு வந்து காமிங்க. அந்த அட்ரஸ் பின்னால இருக்கும். அந்த அட்ரஸ் நோட் பண்ணிட்டு என்னுடைய மொபைல் நம்பர் லேண்ட்லைன் கொடுத்துருக்கோம். அந்த பழைய ரிப்போர்ட்லாம் எடுத்து வந்து காட்டுங்க. சித்த மருத்துவத்துல நம்ம மருந்துகள் கொடுத்து சரி பண்ண முடியுமா பார்க்கலாம். சரியா? சரிங்க சார். ஆரம்பத்திலே இதை பாத்துருங்க. திருமணம் முடிஞ்சிட்டா? திருமணம் முடிஞ்சிட்டா? அதனால பயப்படாதீங்க. நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதை பத்தி கவலை வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நரம்பு தளர்ச்சி, உடல் பலகீன பிரச்சனைகள் வந்து பொதுவாகவே எல்லாருக்குமே வருது. அது திருமணம் முடியாதவர்களுக்கும் வருது, திருமணம் முடிந்தவர்களுக்கும் வருது. குறிப்பாக வாலிபர்களுக்கு கூட, பள்ளி மாணவர்கள் கூட, கல்லூரி மாணவர்கள் கூட இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படுது. அதனால ஆரம்பத்திலே ஒரு பிரச்சனை நம்ம சரி பண்ணிட்டோம்னா பின்னால வயதாகும் போது அந்த பிரச்சனை நமக்கு வந்து பெருசா வராது. ஒரு 60 வயசுக்கு மேல வர வேண்டிய பிரச்சனைகள் எல்லாமே இப்ப 18-15 வயசுல வந்துருச்சு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் டாக்டர்? என்ன காரணம்? ஒன்னும் சரியில்லைன்னு அர்த்தம். ஆளுக்கு சரியில்லாம இருக்கு, பழக்கவழக்கம் சரியில்லை, மதுபானங்கள், சின்ன வயசுல அடுத்த நேயர் வந்துட்டார் லைன்ல, பாத்தலாம். ஹலோ டாக்டர், நிகழ்ச்சி இது. யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ ஹலோ ஹலோ, டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்கம்மா. டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்வி கேளுங்க. ஹலோ டாக்டர், வணக்கம் சார். வணக்கம்மா. டிவி சவுண்ட குறைங்க ராணி மேடம். டிவி சவுண்ட குறைச்சி டிவியை பார்க்காம பேசுங்க ராணி மேடம். அப்பதான் இங்க கரெக்டா இருக்கும் ஆடியோ. சொல்லுங்க. வணக்கம் வணக்கம். சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க மேடம். வைரல் இதால அழிக்க முடியுமா சார்? என்னம்மா என்ன சொன்னீங்க? என்ன புரியல? கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க. நிதானமா, பதட்டப்படாம, பதறகாரி சரி போயிரும். நிதானம் பேசுங்க, அப்பதான் நமக்கு லைவ் கரெக்டா இருக்கும். சொல்லுங்க. அந்த ஜாண்டர் சம்பந்தப்பட்ட வைரல் சார். அந்த வைரல் வந்து ஒரு மருத்துவத்துல ரிமூவ் பண்ண முடியுமா? அது நாள் பட்ட தான் சரியாகும். 3, 4, 5 ஆண்டுகள் எடுக்கொண்டிருக்கும். 5 ஆண்டுகள் சரி பண்ணிக்கலாம். 5 ஆண்டுகள் மருந்துகள் தொடர்ந்து எடுத்தா சரியாகலாம். ஒன்னும் பயம் கிடையாது. ஆமா. ஆனா உடனே சரியாகாது. சில பேருக்கு எல்லாம் உடனே சரியாயிரணும், அப்பெல்லாம் சரியாகாது. 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள். பழைய காலத்து இந்த மூலிகைகள் எல்லாம் பயங்கரமா இருக்குமா. மூலிகைகள் அந்த தொன்மைகள் தெரியாம நிறைய பேர் கேரளாலாம் வந்து ஆயுர்வேத மருந்துகள் மூலிகைகள்லாம் வெளிநாட்டில் ஏற்றுமதி ஆகிட்டே இருக்க. நம்ம நாட்டுகளுக்கு தான் மக்களுக்கு தெரிய மாட்டேது இந்த மூலிகளை பத்தி. நம்ம தமிழ்நாட்டில் பெரிய அளவு தெரியவே தெரியல. ஆனால் நிறைய பேர் இந்த கேரளாவில் பாருங்க, நிறைய அந்த மூலிகளை வைத்து நிறைய மருந்துகளை கண்டுபிடிச்சு அழகான ஆயுர்வேத மருந்துகள் போயிட்டே இருக்கு. வெளிநாடுகளுக்கு அந்நிய செலவாணி ஈட்டு தருது. குறிப்பாக நித்திய கல்யாணி, இந்த மாதிரி நிறைய மூலிகைகள் நிறைய இருக்கு, பொதுவாக சொல்றேன். அதனால நீங்க உங்களுக்குள்ள தொந்தரவுக்கு நீங்க நாள்பட தான் இது சித்த மருத்துவத்தில் சரியாகும். நீங்க எல்லாமே உடனே நமக்கு சித்த மருத்துவத்தில் சரியாயிரணும், மருந்து வேலை செய்யறதுக்கு 2 மாசம் 3 மாசம் ஆகும். நிறைய பேருக்கு நம்ம வரக்கூடிய மக்கள்கிட்ட, எல்லா மக்கள்கிட்டையும் பாதிக்கப்பட்டவர்கள்ட்ட, குழந்தையில்லாத தம்பினர்கள், மற்றபடி நரம்பு தளர்ச்சி, உடல் பலவீனத்தை வரக்கூடிய வாலிபர்கள் பொதுவாக சொல்வேன், நீங்க எடுத்த உடனே மருந்துடைய எஃபெக்ட் எதிர்பார்க்காதீங்க. மருந்து வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடி தான், ஸ்லோ ப்ராசஸ் தான். அதனால அதிவேகம் வந்து உயிருக்கு ஆபத்து. அது சில உதாரணங்கள்லாம் சொல்லி புரிய வைப்பேன். அதனால நம்ம மருந்துகளில் நமக்கு சைடு எஃபெக்ட் இருக்கக்கூடாது. ஏன்னா மருந்து கொடுக்கும்போது மருந்து கொடுக்குற டாக்டர் வெர்சஸ் பேஷண்ட் முக்கியம். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுது, உங்கள் உறுப்புகளில் வந்து பாதிக்கப்படாததுக்கு நான் தான் பொறுப்பேற்கணும். 2வது நோயில இருந்து நம்ம விடுபடணும். அந்த 2க்கு உள்ளக்கூடிய அந்த மருந்தினுடைய ப்ராசஸ் வந்து சரியான முறையில் நமக்கு போகும்போது உள்ளுக்குள்ள வந்து உயிரணுக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இல்ல ஆண்மை சம்பந்தப்பட்ட நரம்பு தளர்ச்சி, உலர் பலகீனம், சிறு வயதில் செய்த தவறுகள் வரக்கூடிய பாதிப்புகள், திருமண வாழ்க்கையில தோல்வி கண்டவர்கள், திருமண முடியலாம வேண்டாமா ஒரு பதட்டம், ஒரு படபடப்பு, ஒரு கை கால் நடுக்கம், நரம்பு தளர்ச்சிகள், உடல் பலகீனங்கள், கண்ணெரிச்சல், அப்ப திடீர்னு வேர்க்க ஆரம்பிச்சு சில பேருக்கு ஒரு பாட்டத்திலே. ஒரு கூட்டத்துக்குள்ள போட்டோம்னா நமக்கு தரசு தூரமா இருக்கும், கீழே விழுந்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு பதட்டமான ஒரு உடம்புகள்ல வந்து பலகீனமான உடம்புகளுக்கு முழுமையான முறையான சிகிச்சையை கரெக்டா கொடுத்து வர்ற, யாருமே பயப்பட வேண்டிய சங்கடப்பட வேண்டிய அவசியமே நம்ம இடத்துல கிடையவே கிடையாது. நன்றி, அழைத்தமைக்கு நன்றி. அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க, பார்க்கலாம். ஹலோ டாக்டர், நிகழ்ச்சி இது. ஹலோ 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 டாக்டர். எஸ் சொல்லுங்கம்மா, டாக்டர் ஜே ஜான்சன் பேசுறேன், சொல்லுங்க. ஓகே, எங்க அம்மா பேரு சாந்தி மெர்லின், அவங்களுக்கு 45 ஏஜ் ஆகுது. சரிம்மா. அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க, அவங்களுக்கு கால் எரிச்சல், பாத வீக்கம்லாம் இருக்குது. சுகர் இருக்காமா?
ஆமா அவங்களுக்கு சுகர் இருக்குது. அவங்க வந்து இந்த கீழ்காய் நெல்லி, நித்திய கலானி அது போல ஹெர்ப்ஸ் எல்லாம் எடுத்துப்பாங்க. வெரி குட் வெரி குட். அதை எடுக்கலாம். நெல்லிக்காய் எடுக்கலாம். நெல்லிக்காய் சுகர் கண்ட்ரோல்ல இருக்கா பாத்துக்கணும். சுகர் அவங்களுக்கு இங்கிலீஷ் மருந்தெல்லாம் செட் ஆகல. அது ஆமா, அது நிறைய பேருக்கு அப்படிதான் இருக்கு. நிறைய பேர் சாப்பிட்டுட்டு அப்படி உட்கார்ந்து இருக்காங்க சைலண்டா, வேற வழி இல்லாம. இப்பதானே சித்த மருத்துவத்தை பத்தி தெரியுது நிறைய பேருக்கு. அது நம்ம நிகழ்ச்சி வந்த பிறகு நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டு. அதனால வந்து என்ன செய்ய, நெல்லிக்காய் சாறு கூட எடுக்கலாம். நெல்லிக்காய் சாறு. அடுத்தால திரிபலா வைத்தியநாதமா அம்மாவுக்கு வயது 45 சொன்னாங்க. 45. ஆமா, மாதவிடாய் எல்லாம் ஸ்டாப் ஆயிட்டா? இல்ல இருக்குது அதெல்லாம். ஆமா, அது ஸ்கேன் எடுத்து பாத்துறணும். வயிற்றுக்கு ஒரு ஸ்கேன் எடுத்து பாத்துறணும். கர்ப்பப்பை ஓரி ஸ்கேன் எடுத்து பாத்துறணும். ஒரு பாயிண்ட். எங்க இருந்து பேசுறீங்க? அப்படி ஆவடி இல்லையா? அம்மா அழைச்சிட்டு வர முடியுமா பாருங்க. அம்மாவை அழைச்சிட்டு வர முடியலன்னா மாதவிடாய் வந்து 2வது நாள் ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். ஒரு ஸ்கேன். அடுத்தால வந்து அந்த திரிபலான்னு ஒண்ணு இருக்கு. கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய்னு ஒரு சம்பந்தப்பட்ட திரிபலா சூரணம். அந்த மருந்து நம்ம இடத்துல இருக்கு. அந்த மருந்துகள நம்ம காலையில 2 ஸ்பூன், நைட்டுக்கு 2 ஸ்பூன் சாப்பிட்ட பிறகு சாப்பிட்டுக்கலாம். ஹாட் வாட்டர்ல. புரியுதா? அந்த பாத எரிச்சல், சுகர் கண்ட்ரோல்ல இருக்கணும். அடுத்தால உப்பு சத்து இருந்துடக்கூடாது. பிளட் யூரியா அதிகமா இருந்தா கூட சிலங்களை பாதரிச்சு வரும். சத்து குறைனாலையும் பாதரிச்சு வரும். விட்டமின் இ சம்பந்தப்பட்ட பற்றாக்குறைவு, அடுத்தால விட்டமின் டெபிஷியன்சி, இல்ல மல்டி விட்டமின் டெபிஷியன்சி, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், இந்த மாதிரி விட்டமின் டெபிஷியன்சி, ஏதாவது ஒரு சத்து குறைனால கூட கால் பாதத்துல எரிச்சல் வரும். மேடம், டாக்டரோட நம்பர் இப்ப டிஸ்பிளேல வரும், நோட் பண்ணிக்கோங்க. உங்க அம்மாவோட ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு நேர்ல வந்து பாருங்க. கண்டிப்பா உங்க பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். நம்பர்ஸ் வந்து 9841059194, 044243565 and 21. டாக்டர், நம்ம வந்து இந்த செலவை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, அதை நீங்க சொல்லிடுங்க. ஏன்னா இப்போ வந்து குழந்தையின்மை அந்த காரணமா நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு தயக்கம் என்னன்னா 7 லட்சக்கணக்குல செலவாகுமோ, அப்படியே செலவு பண்ணி போனா அதுக்கு பலன் இருக்குமா இருக்காதா அப்படின்ற மாதிரி தான் பயப்படுறாங்க. தொலைக்காட்சி, பேப்பர் இது பார்த்தோன்னா ஒரு பதட்டம் ஏற்படுது. ரொம்ப ஆயிருமோ அப்படின்னு. ரொம்ப ஆயிரும்னா ஒரு 25,000 வந்துடும். இது டெஸ்ட் வரைக்கும், பிளட் டெஸ்ட், ஸ்கேன், மருந்தெல்லாம் சேர்த்து. இது வந்து அன்மேரிடு வரக்கூடிய பையங்களுக்கு. அப்போ ஒன்ஸ் நம்ம அதை செலவழிக்கும் போது வந்து திரும்ப அது பேர் மருந்துக்கு மந்த்லி மினிமம் அமௌண்ட் தான். அது ப்ராப்ளத்தை பொறுத்து. இப்போ சில பேர் திருமணத்திற்கு முன்னாலே வாலிபர் வர்றாங்க. திருமண வாழ்க்கை எனக்கு தோல்வி அடையக்கூடாது. திருமணம் முடிஞ்ச பிறகு தேவையில்லாம மனைவிட்டு வாக்குவாதம் அடைந்துடக்கூடாது இல்லையா? நம்ம பேசலாம். நம்ம இந்த காலர் அட்டெண்ட் பேசலாம். வணக்கம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி இது. ஹலோ ஹலோ. சரி சரி சொல்லுங்க. லைன்ல இருக்கீங்க சார், பேசுங்க. டாக்டர் இருக்காங்க. லைன்ல இருக்காங்க. ஆமா சொல்லுங்க. கேளுங்க, கேள்வி கேளுங்க. சண்முகம், கோயம்புத்தூர் சார். சொல்லுங்க சார். அப்ப பேசுனீங்க, சொல்லுங்க சண்முகம். நமக்கு மலச்சிக்கலுங்க. மலச்சிக்கலா? ஆமாங்க. காலையில வெறுவயித்துல ஹாட் வாட்டர் எடுங்க. காலையில வெறுவயித்துல சுடுதண்ணி சாப்பிடணும். ஹாட் வாட்டர் வெறுவயித்துல. மோசன் வந்து ஸ்ட்ரக் ஆகுதுங்க. கரெக்டா இதாகுது. உங்களுக்கு வந்து மெடிசன் அதான் சீதமா வருதுங்க. ஆனா மோசன் வர மாட்டேங்குது. திரிபலா சூரணம் சொன்ன பாத்தீங்களா? திரிபலா சூரணம் பண்ண முடியுங்களான்னு தான் கேட்கறது. அழகா பண்ணிக்கலாம். நீங்க அங்க பக்கத்திலே சித்த மருந்து கடைகள், கவர்மெண்ட் அரசாங்க சித்த மருந்து இருக்குல்ல, அரசாங்க சித்த மருத்துவம். சரி சார். அரசாங்க அந்த பிஹெச் ஜிஹெச்ல இருக்கு பாருங்க, கோயம்புத்தூர் ஜிஹெச். அதுல வந்து நீங்க சித்த டாக்டர் யாரா இருந்தாங்கன்னா, படிச்ச டாக்டர் இருக்கும்போது அவங்கள்ட்ட போய் திரிபலா சூரணம் ஜான்சன் டாக்டர் சொன்னான்னு சொல்லுங்க, அவங்களுக்கு தெரியும். திரிபலா சூரணத்தை காலையில 2 ஸ்பூன், நைட் 2 ஸ்பூன் சாப்பிட்ட பிறகு சாப்பிடணும். திரிபலா. அந்த திரிபலா சூரணத்துல வந்து கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் 3 கலந்ததுதான் திரிபலா சூரணம். அது நீங்க தேவையில்லாம நம்ம போய் வேற ஏதாவது மருந்துகளோ, மலமிளக்கி, லாக்ஸேட்டிவ் மாத்திரைகளோ வாங்கி சாப்பிடக்கூடாது வெளியே மெடிக்கல் ஸ்டோர்ல. அது வாங்கி சாப்பிட்றதுனால குடல் எல்லாம் பலகீனமாயிரும், குடல் புண்ணு ஏற்பட்டுரும். அது சித்த மருந்துகளே நம்ம எடுத்துக்கலாம். காலைல வெறுவயத்துல ஹாட் வாட்டர் எடுக்கலாம், இல்ல தேன் கலந்து கூட சாப்பிடலாம். சுகர் இருந்தா தேன் எடுக்கக்கூடாது. சுகர் இருக்கான்னு பார்த்துக்கணும். சுகர் இருந்தா தேன் எடுக்கக்கூடாது. இதெல்லாம் பார்த்துட்டு சப்போஸ் வந்து இங்க சென்னைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏதாவது வந்துச்சுன்னா வந்து பார்த்துட்டு போங்க. அழைத்தமே நன்றி. ஆமா. இப்ப அடுத்தால பாருங்க. அப்போ என்ன செய்யறாங்கன்னா 5 வருஷம் எடுக்கிறாங்க மேடம். 5 வருஷம் வாலிபர்கள், 5 வருஷம், 3 வருஷம், 2.5 வருஷம், 16 மாசம், இது மாதிரி எடுக்கிறாங்க. அப்ப எடுக்கும்போது என்னன்னா அவங்களுக்கு பல வகையில பாதிக்கப்பட்டு வர்றாங்க. அறியா வயசில் தெரியாம செஞ்ச தவறு. அறியா வயசுல தெரியாமல் தெரிஞ்சு செய்யறதுதான். ஆனா தெரியாமல் சொல்லணும். வெளியே சொல்லும்போது அப்படிதான் சொல்லணும். தெரியாமல் செஞ்சுட்டேன், தப்பு செஞ்சுட்டேன், மதுபானங்களை அடிமையாயிட்டேன், சிகரெட்டுக்கு அடிமையாயிட்டேன்,
ஒருத்தர் வந்து பரிசோதனை பண்ணி பார்த்து மதுபானம் நிறுத்திற்கு மருந்து இருக்கான்னு கேட்டாங்க. பரிசோதனை பண்ணி பார்த்து பயமுறுத்தினா மதுபானம் நிறுத்திட்டாப்ல. பரிசோதனை செய்து பார்த்து ஆள் கவுன்சிலிங் கொடுத்து பயமுறுத்தி விட்டேன். பயமுறுத்த அன்னையில தான் ஒய்ஃப் சொல்லிட்டாங்க, சத்து மருந்தா கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. உங்க மருந்து உங்களை பார்த்தவனே மதுபானத்தையே அந்த பக்கம் போகிற ஆட்டோ டிரைவர். இப்படி வந்து அந்த அந்த ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். நம்ம போய் கவுன்சிலிங் கொடுக்கறது மதுபானத்துக்கு மருந்து நிறுத்துறது தேவையில்லை. உடம்பு பலகீனமாயிரும் மதுபானம் அடிக்கிறதுனால. நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டுருது, குழந்தையில பிரச்சனை ஏற்படும், தாம்பத்திய பிரச்சனை ஏற்படும். அது வாலிபர்களுக்கு ஏற்படுது, நிறைய யாரா இருந்தாலும் வந்துடும். அப்ப கிட்னி பாதிக்கப்படுது, மூளை பாதிக்கப்படுது, கல்லீரல் பாதிக்கப்படுது, மண்ணீரல் பாதிக்கப்படுது, உள்ளுக்குள்ள லிவர்ல எல்லாமே ஃபங்க்ஷன்லாம் செயலிழந்துடும். அடுத்த நரம்பு தளர்ச்சி, உடல் பலகீனம் ஏற்பட்டுரும். கை கால் எடுக்கும், உதறது, உதற ஆரம்பிக்கிறாப்ல ஒரு செல்போன் வச்சுட்டு ஒருத்தர். அது ஆன் பண்றதுல கீழே விழுந்துருது 4 வாட்டி. அப்ப 2 பேர் பிடிச்சி போன் ஆன் பண்ணிருக்கு. அப்ப அந்த மாதிரி உடம்பு பலகீனங்கள், இந்த மாதிரி பாதிப்புகள் மதுபானங்களுக்கு அடிமையாளர்களுக்கு வருது. அப்ப மதுபானம் தெரிந்து பட்டாதானே தெரியும், பட்டாதான் தெரியும். அதனால என்ன செய்யணும், அவங்கள கரெக்டா நம்ம வாட்ச் பண்ணி அத அவங்களுக்கு வந்து சில இந்த மருத்துவ சிகிச்சை கொடுத்து அது சரி பண்றோம். குறைஞ்ச அமௌண்ட் தான், பெரிய அளவுல நம்ம சார்ஜ் பண்றது கிடையாது. ஏன்னா எல்லாருமே பயன்பெறணும். எல்லாரும் இந்த வையகத்துல வாழக்கூடிய அனைவருமே இந்த நம்ம வாழ்ந்த பிறந்தனால நமக்கு, நம்ம பிறந்தனால அவங்களுக்கு என்ன பிரயோஜனம், மத்தவங்க சங்கடப்படுறதுனால நம்ம அவங்களுடைய சங்கடத்தை ஒரு ஆத்ம திருப்தி. கரூர்ல இருந்து இன்னொரு லைன்ல இருக்காங்க. வணக்கம், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி இது. ஹலோ சார், லைன்ல இருக்கீங்க, டாக்டர் இருக்காங்க, கேள்வி கேளுங்க. சொல்லுங்க. சொல்லுங்க சார். சார் கரூர்ல இருந்து பேசுறாங்க சார். சொல்லுங்க மிஸ்டர் மகேந்திரன், நான் டாக்டர் ஜான்சன், சென்னையில இருந்து பேசிட்டு. சொல்லுங்க. இந்த மாதிரி கிட்னிலையும் பித்தப்பையிலையும் கல் இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் ஆஸ்பத்திரி போனாங்க. சரி, சொல்லுங்க. அப்புறம் அந்த ஆஸ்பத்திரி போனது என்ன சொன்னாங்க, டக்குன்னு ஒட்டு குடல் இருக்குன்னா எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி விட்டாரு சார். கவர்மெண்ட்ல தாங்க பண்ணோம். என்ன சொன்னாங்க? ஒட்டு குடல் இருக்குன்னா கவர்மெண்ட்ல ஆஸ்பத்திரியில பண்ணி விட்டாங்க. என்ன ஸ்டோன் எடுத்துட்டாங்களா? ஸ்டோன் வந்து தண்ணியில இருந்து தண்ணி மருந்து மாதிரி போட்டு இதுல போட்டு கொஞ்சம் எடுத்து விட்டாங்க. ஒரு 2 கல் 3 கல் வந்ததுங்க. சரி. நீர் வழியா அப்படி ஒண்ணுக்குள்ள வந்ததுங்க. தலைப்படி இப்ப என்னன்னா அந்த ஆப்ஷன் பண்ண இடமும் அந்த கொஞ்சம் வயிறு வீட்டுல ரைட்டு சைடு அப்படி வீங்கிக்கிட்டு வயிற்ற வலிச்சுக்கிட்டே இருக்குதுங்க. சாப்பிட்டாலும் உஷலா இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாம இருக்குதுங்க. திரும்ப ஸ்கேன் எடுத்து பாத்தீங்களா மருந்து எடுத்த பிறகு? ஒரு ஸ்கேன் அங்க போய் எடுத்து பார்த்தேங்க, எல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு ரிப்போர்ட்ல எழுதி கொடுத்தாங்க. அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு நீங்க சென்னைக்கு வந்து பாருங்க. நம்ம திரும்ப ஸ்கேன் எடுத்து ரத்த பரிசோதனை பண்ணணும். பித்தப்பையில் உள்ள ஸ்டோன் வந்து கிளியர் ஆகாது. பித்தப்பையில் உள்ள ஸ்டோன் வந்து யாருக்குமே குணமாகாது, கவனம். கிட்னி ஸ்டோனை வந்து உணவு கட்டுப்பாடு வச்சுட்டோம்னா சரி பண்ணிக்கலாம். அசைவம் எடுக்கக்கூடாது. அசைவ உணவுகளை தவிர்க்கணும். அடுத்தால முட்டைகோசு, காலிஃப்ளவர், தக்காளியில வந்து விதை நீக்கின தக்காளி, பால் குடிக்கக்கூடாது ஸ்டோன் இருக்கவங்க. அடுத்தால கால்சியம் சம்பந்தப்பட்ட மாத்திரைகள், இதெல்லாம் தவிர்க்கணும். திரும்ப ஸ்கேன் எடுத்து பார்க்கணும், கவனம். அப்டமன் ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் வெளியே. அடுத்தால வந்து பித்தப்பை ஸ்டோன் வந்து கிளியரே ஆகாது. அதை வந்து ஸ்டோனை கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். அந்த பித்தப்பையிலையும் கிட்னில ஸ்டோன் இருக்கனால வயிறு ஊத்தமா தெரியும், வயிறு பொறுமலா இருக்கும், சாப்பாடு டைஜஷன் ஆகாது, நெஞ்செரிச்சல், புளிச்ச ஏப்பம், வயிற்று வலி, கவனம், இதெல்லாம் வரும். இது வந்து என்னது, அல்சருக்கு உள்ள கம்ப்ளைண்ட் ஒன்று. 2வது வந்து ஸ்டோன் இருந்துச்சுன்னா யூரின் போற தடங்கலாயிரும். எது? கிட்னி ஸ்டோன். பித்தப்பையில் ஸ்டோன் இருந்தா அது பித்தப்பையுடைய வேலை என்ன? சாப்பாடுடைய அரைக்கிறது. எப்படி அந்த மாவு மசாலா அரைக்கிறோம்ல ரைஸ் மில்ல, அதே மாதிரி உள்ள அரைக்கிறோட வேலை என்னது? பித்தப்பையுடைய வேலை. பித்தப்பைக்கும் லிவர்லையும் பித்தப்பையில பிரச்சனை இருந்தா லிவருக்கு பிரச்சனை வந்துடும். அதனால பித்தப்பையுடைய அந்த லோடு ஓவர்லோடு கொடுக்காம இருக்க என்ன செய்யலாம் சொல்லுங்க பாப்போம். பித்தப்பைக்கு ஒர்க் லோடு நம்ம கொடுக்காம இருக்கணும், அதிகமா லோடு ஒரு யாரா இருந்தாலும். அதுக்கு என்ன செய்யணும்னா எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை சேர்க்கணும். சாப்பாடு ரொம்ப பரோட்டா, மைதா உணவுகள், கேக்குகள், சாக்லேட்டுகள், ஐஸ்கிரீம்கள், கூல்ட்ரிங்க்ஸ்கள், இதெல்லாம் எடுக்கக்கூடாது. அடுத்தால எண்ணெய் உணவுகள். எண்ணெய் உணவுகள் வந்து டீனர்ல இப்ப கடைகளை தொங்கிட்டு இருப்பான். அப்படி ரொம்ப லைட் ஃபுட்டா எடுத்துக்க சொல்றீங்க. அதுல அந்த சிக்கன் அது மாதிரி போடுறான் பாருங்க, அந்த அசைவ உணவுகளை முழுமையா தவிர்த்துடணும். அசைவ உணவுகளை முழுமையாக எண்ணெய் உணவுகளை தவிர்த்துட்டோம்னா
இந்த பித்தப்பை ஸ்டோன் வந்து பெருசாகாம பாத்துக்கலாம். ஓகே. பித்தப்பை ஸ்டோனை நம்ம பெருசாக்கிட்டே இருந்தோம்னா பித்தப்பை எடுக்க வேண்டியிருக்கும். கரெக்ட். பித்தப்பைய வெட்டி எடுக்க வேண்டியிருக்கும். நீங்க வந்து சொன்னீங்க திருப்பலா சூர்ணம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு. இது வந்து குறிப்பிட்ட அது வயசு பெண்கள் வந்து வாலிய பெண்கள் எடுக்க கூடாது. இல்ல எல்லாரும் சாப்பிடலாம். மாதவிடாய் நேரத்துல எடுக்க கூடாது. ஓகே ஓகே. மாதவிடாய் நேரத்துல பீரியட் வரக்கூடிய டைம்ல அந்த திரிபலா சூர்ணம் சாப்பிட்டோம்னா பீரியட் ஸ்டாப் ஆயிரும். ஓகே. பீரியட் ஸ்டாப் ஆயிரும். ஓகே. சில நேரங்கள்ல அது எதுக்கு எடுக்கிறாங்கன்னா வந்து அந்த அதிகமான ப்ளீடிங். ஓ. அதிகமா மாசத்துல 20 நாள் ப்ளீடிங் ஆகுது, மாசத்துல 30 நாள் ப்ளீடிங் ஆகும் சில பெண்களுக்கு. திண்டுக்கல்ல இருந்து நம்ம நிகழ்ச்சியோட கடைசி காலர் லைன்ல இருக்காங்க, பாத்துடலாம். வணக்கம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி இது. சார் லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ ஹலோ. வணக்கம் மேடம், நான் திண்டுக்கல் மாவட்டம் போடவரட்டி கிராமத்துல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க, லைன்ல இருக்கீங்க சார். டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்வி கொஞ்சம் சீக்கிரமா சுருக்கமா கேளுங்க. மேடம், இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி கண் பார்வை போயிடுச்சு எனக்கு. சொல்லுங்க. சொல்லுங்க. கண் பார்வை வந்து நரம்பு வந்து பார்வை நரம்புகள் வந்து செதஞ்சு போச்சு, அதனால கண் பார்வை இதாயிடுச்சு. கேட்டதுக்கு பிளட் பிரஷர் ஜாஸ்தி ஆகி கண் பார்வை பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மேடம். சரி. ஓ சரி. கண் டாக்டர் பாத்தீங்களா? அதுக்கு டாக்டர் பார்த்தங்க, ஆயுர்வேதத்துல மெடிசின் எடுத்துங்க சார், ஒன்றும் டவுன் பண்ணிங்க சார். அதான் சித்தாவில் ஏதாவது அது பரிசோதனை பண்ணி பார்த்தா தான் தெரியும். அந்த பழைய ரிப்போர்ட்ல எடுத்துட்டு வந்து கண் டாக்டர் என்ன சொல்ற, கண் டாக்டர் வந்து ஐல பிரஷர் இருக்க கூடாது, பிளட் பிரஷர் நார்மலா இருக்கணும். சார் பாடி பிரஷர் ஹை பிரஷர்லாம் நார்மலா இருக்குன்னு சொல்றாங்க சார். ஹை பிரஷர்னால வந்து கண் பார்வை மங்கலா வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு ஹை பிளட் பிரஷர்னால அது மூளையும் கண்ணு பார்வை பாதிக்கப்படும், மூளையும் பாதிக்கப்படும், கண் பார்வையும் பாதிக்கப்படும். அதனால நீங்க வந்து ஓவரான உப்பு குறைச்சிக்கணும். அந்த பழைய ரிப்போர்ட்ல எடுத்து வந்து பாருங்க. சரி சார், எங்க வரணும் எதுன்னு எனக்கு இங்க சென்னை பின்னால அந்த அட்ரஸ் எல்லாம் இருக்கும், அந்த நம்பர் இருக்கு, அது பின்னால இருக்கு பாருங்க பேக்ரவுண்ட்ல. அந்த ஒயிட் போர்டுல அட்ரஸ் எல்லாம். டாக்டர் நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. டி நகர் நடேசன் தெரு. இப்போ வரும் 98410 59194 044 24356521. உங்க ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு சென்னையில டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேர்ல வந்து பாருங்க. கண்டிப்பா டாக்டர் பார்த்துட்டு அதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லுவாங்க. டாக்டர் இவ்வளவு நேரம் வந்து நிகழ்ச்சியில வந்து உடல் பலவீனம் மற்றும் நரம்பு தளர்ச்சி நோய் வரதுக்கான காரணம் அதெல்லாம் என்ன எல்லாமே சொன்னீங்க. ஜென்ரலா ஒரு 2 லைன்ல எப்படிப்பட்ட உணவு எடுத்துக்கணும்னு மட்டும் சொல்லிடுங்க. உணவுகள் வந்து காலையில சாப்பிடாம இருந்துடக்கூடாது. மெயினா காலையில சாப்பிட்டுறணும். எப்போ பெருவயத்துல இருந்துடக்கூடாது. ஒண்ணு ஃபாஸ்டிங் இருக்க கூட பார்த்து இருந்துடணும். அல்சர் பேஷண்ட்ஸ் எல்லாம் ஃபாஸ்டிங் இருக்காங்க. காலையில கரெக்டான டைம் சாப்பிடணும். மத்தியான டைம் ஒரு டைம்னா அந்த டைம் சாப்பிடணும். நைட்டுக்கு ஒரு டைம்னா அந்த டைம். அடுத்தால காரங்கள் எண்ணெய் உணவுகளை குறைச்சிடணும். அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த உணவுகளை மாத்திக்கணும். அந்த பருவால சூழ்நிலைக்கு ஏற்றார் போல நம்ம அந்த ஆயில் ஐட்டங்கள், ஸ்வீட்ஸ்கள், அதிகமா இனிப்புகள் வந்து 40 வயசு மேல அதிகமா எடுக்கக்கூடாது. அடுத்தால எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகள் எடுத்துடணும். வீட்டு சாப்பாடு வந்து ரொம்ப நல்லது. பள்ளி மாணவர்களை பொறுத்தவரை நிறைய பேர் வந்து வெளியே அந்த ஹோட்டல் இந்த மாதிரி சிற்றுண்டியில் எடுக்கிறாங்கல்ல, அதை அவாய்ட் பண்ணிட்டு வீடுகள்ல பெற்றோர்கள் கொடுக்கக்கூடிய அந்த உணவுகளை சரியான நேரத்தை சாப்பிட்டுட்டு சரியான தூக்கத்தையும் எடுத்துக்கணும். இரவு வந்து ஒரு 7 மணி 8 மணிக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடணும். 11 11 அப்படிலாம் லேட்டா சாப்பிடும்போது டைஜஷன் லாஸ் ஆகும் இல்லையா? அதே மாதிரி ப்ராப்பர் ஸ்லீப்பும் கம்பல்சரி. ஸ்லீப்பிங் மெயின். ஓகே ஓகே ஓகே. சோ ஒரு ஆரோக்கியமான உணவு, நல்ல தூக்கம், மன அழுத்தம் இல்லாம இருந்தா ஆரோக்கியமான வாழ்வு வாழலாம்னு ரொம்ப தெளிவா சொன்னீங்க. நேயர்கள் சார்பாக மிக்க நன்றி. நன்றி மேடம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். வணக்கம்.